பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஹீஹுல் புகாரி அல் ஜுசு சானி, புகாரி ஷெரீஃபுடைய இரண்டாம் பாகம் நிக்காஹுடைய பகுதியாக இருக்கிறது. அது 13வது நாள் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஜாமியா எஜுகேஷன் ட்ரஸ்டின் மூலமாக, ஜாமியா ரகீப் எஜுகேஷன் சென்டர் மூலமாக இந்த மார்க்க சேவைகளும் உலக சம்பந்தப்பட்ட சேவைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த வகையில் யாரேனும் நன்கொடைகள் தர விரும்பினால் கீழே அதுக்குண்டான அக்கவுண்ட் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கேனும் செய்து அனுப்பலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சேவைகளை ஏற்றுக்கொள்வானாக. சஹீஹுல் புகாரி இன்றைய 2வது பாகத்தில் மணப்பெண்ணை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள பாடத்தில் நம்ம 3 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். 3 ஹதீஸுகள் வந்திருக்கு இன்னைக்கு உள்ள பாடத்தில். அதாவது 1வது, அரபு பெண்கள்லேயே ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய அரபி பெண்கள்லேயே சிறந்த பெண்கள் யாருன்னு சொன்னால் 2 குணமுள்ள பெண்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 1வது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்னன்னா, குழந்தைகள் மீது அதிகப்படியான பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. 2வது, தங்களுடைய கணவன்மார்களுடைய சொத்தை பேணி பாதுகாப்பதில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் முதல் ஹதீஸ். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அடுத்த பாடத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, அதாவது அடிமை பெண்களை விடுதலை செய்து அவங்களுக்கு மகர் கொடுத்து, அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த எஜமானனுக்கு 2 கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு யூதரோ கிறிஸ்துவரோ தன்னுடைய முன்னாள் வேதத்திலிருந்து அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தா, அந்த யூதரா இருந்து மூசா நபியை ஈமான் கொண்ட ரசூலுல்லாவை ஈமான் கொண்டதுக்காக அவருக்கு 2 கூலியும், அல்ல கிறிஸ்துவ மதா இருந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து நபின்னு ஏத்துக்கிட்டு அப்புறம் ரசூலுல்லாவை நபின்னு ஏத்துக்கிட்டு அந்த கிறிஸ்துவருக்கு 2 கூலி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் 2வது ஹதீஸ்ல நம்ம கருத்துல பதிவு செய்கிறாங்க. 3வது, யார் ஒருவர் ஒரு அடிமையா இருந்தவர் தன்னுடைய எஜமானனுக்கும் அவருடைய கடமையை கரெக்டா செய்து, தன்னுடைய அல்லாஹ் இறைவனுடைய கடமையும் கரெக்டா செய்தா அந்த அடிமைக்கு 2 கூலி கிடைக்குங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸும் இன்னைக்கு நம்மளோட பாடத்துல பார்க்க போறோம். அப்புறம் 3வது ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்ந்த காலத்துல ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில ஒரு 3 பொய்களை என்ன செய்தாங்க, சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அது பொய் அல்ல. அது வெளிரங்கத்துல பார்க்கக்கூடியவங்களுக்கு பொய்மா தெரிந்தாலும் அந்த 3 பொய்களும் அல்லாஹ்வுக்காக ஒரு நிர்பந்தத்துக்காக சொன்ன ஒரு செய்தியையும் இங்கே புகாரி இமாம் நம்ம கொண்டு வர்றாங்க. அதை பத்தியும் நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபுன் இலா மை என்கிஹு, யாரை திருமணம் முடிப்பது என்பதை பற்றிய பாடம். வய்யுன் நிசாய் ஹைருன், பெண்களில் சிறந்த பெண்கள் யார் என்பதை பற்றிய பாடம். ஒமா, இன்னொரு விஷயத்தை பற்றிய பாடம். யுஸ்தஹப்பு, விரும்பத்தக்கதாக ஆக்கப்படுமே. ஐயத்த ஹையர, தேர்ந்தெடுப்பது. லினுத்தஃபிஹி, தன்னுடைய விந்துக்கு தேர்வு செய்வது, அதாவது தன்னுடைய வாரிசை சுமப்பதற்குன்னு அர்த்தம். தன்னுடைய வாரிசை சுமப்பதற்கு தேர்வு செய்வது விரும்பத்தக்கது என்பதை பற்றிய பாடம். மின் கைரி ஈஜாபின், அது முஸ்தஹப், விரும்பத்தக்கதே தவிர அது கட்டாயம் அல்ல. தனக்கு வரக்கூடிய வாரிசை பெற்றெடுக்கக்கூடியவ ஒரு சிறந்த பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தேர்வு செய்வது விரும்பத்தக்கது என்பதை பற்றிய பாடம். மின் கைரி ஈஜாபின், அது தேர்ந்தெடுப்பது கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஹத்தஸ்னா அபுல் யமான் ஹத்தஸ்னா அக்பர்னா ஷுஐப் ஹத்தஸ்னா அபு ஜனாதி அனில் ஆரஜி அன் அபி ஹுரைரத்தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபுல் யமான் அறிவிக்கிறாங்க, புகாரி இமாம் சொல்லுவாங்க, எனக்கு அபுல் யமான் சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் ஷுஐப் அறிவிச்சாங்க. அவங்க அபு ஜனாத் என்ற உஸ்தாதிட்ட இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. அவங்க தாபியாத்துகளை கூடிய ஆரஜ் என்ற உஸ்தாதிட்ட அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. ஆரஜ் ரலியல்லாஹு அன்ஹு அபு ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரு நிசாயின் ரகிப்னல் இப்ல, ஒட்டகத்திலே பயணம் செய்த பெண்களிலே சிறந்த பெண்களாகிறவர்கள் சாலிஹு நிசாயி குறைஷின்,
குறைஷி பெண்களிலே நல்ல பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒட்டகத்துல பயணம் செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, அதாவது குதிரையில வந்து எல்லா நாட்டு மக்களும் இப்ப எல்லா பெண்களும் பயணம் செய்வாங்க. வட ஐரோப்பா கண்ட்ரில உள்ளவங்கலாம் குதிரையில பயணம் செய்வாங்க. ஆனா அரபு நாட்டு பெண் ஒட்டகங்கிறது அரபு நாட்டினுடைய உள்ள ஒரு வாகனம். அதனால அரபு பெண்கள் அப்படிங்கிறத தான் ரசூல்லா வந்து ஒட்டகத்திலே பயணம் செய்யக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறத அதனுடைய நோக்கமே அரபி பெண்களிலேயே சிறந்த பெண்கள் அப்படிங்கிறத ரசூல்லா வந்து ஒட்டகத்திலே பயணம் செய்யக்கூடிய பெண்களிலே சிறந்த பெண்களாகிறவர்கள் குறைஷி பெண்களில் நல்ல பெண்கள் அப்படிங்கிறாங்க. குறைஷி பெண்கள்ங்கிறது நிறைய இருக்கிறாங்க. காஃபிர்கள்லையும் குறைஷி பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதுல எல்லா குறைஷி பெண்களும் சாலிகானவங்களான்னா அதுல சாலிகான பெண்களா இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் இந்த சிறந்த பெண்கள்ங்கிறவங்க குறைஷி பெண்கள்லே சாலிகானவ பெண்களா இருக்கக்கூடியவங்க தான் சிறந்த பெண்கள். குறைஷி பெண்கள் இருக்கக்கூடிய நல்ல பெண்கள் ஒட்டகத்தில பயணம் செய்வதிலேயே சிறந்த பெண்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பெண்கள்ட்ட என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட நல்ல 2 சிறப்பம்சம் இருந்துச்சுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒண்ணு அஹனாஹு அலா வலதின் ஃபீ சிகரி. அஹனாஹுன்னு சொன்னாலே ரொம்ப கிருபையா இருப்பாங்க. பெண்கள்லே ரொம்ப பாசமா இருப்பாங்க. அலா வலதின் ஃபீ சிகரிஹி. குழந்தையின் மீது. ஃபீ சிகரிஹி. அந்த பிள்ளைகள் மீது ஃபீ சிகரிஹி தன்னுடைய சிறுபிராயத்தில் அதான் குழந்தை பருவம். அந்த குழந்தையின் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. அர்ஆஹு ரொம்ப பேணி பாதுகாப்பாங்க. அர்ஆன்னு சொன்னாலே அரபில அஹஃபதும் பாதுகாப்பது, பேணி பாதுகாப்பது. அலா ஜௌஜின் ஃபி தாத்தி யதிஹி. கணவன் மீது ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படின்னா எதுல பாதுகாப்பா இருப்பாங்க? பாதுகாப்புங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. அவங்க கற்பை பாதுகாக்கிறது, கணவனுக்கு மட்டுமே பாதுகாக்கிறது, இது ஒரு வகை. அதுவும் சாலிகான பெண்கள் கூடிய அடையாளம் தான். ஆனா இங்க சொல்றது குறைஷிகள்கிட்ட வந்து கணவனுடைய சொத்தை பாதுகாப்பாங்க, காசுகளை பாதுகாப்பாங்க. பீதாத்தி எதிகி அவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை, அவருடைய கையில இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா அவருடைய நோக்கம் அவருடைய பணத்தை. வார ஆகு இந்த பெண்களிலே ரொம்ப அதிகம் பாதுகாப்புகளா இருப்பார்கள். ஏன்னா எல்லா பெண்களும் தான் பாதுகாக்கிறாங்க. ஆனா அதிக பாதுகாப்புன்னு அர்த்தம். அறாங்கிற சொன்னாலே அதிக பேணுதலா பாதுகாப்பா என்ன செய்வாங்க, அதாவது சேமிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதனுடைய சொல்லணும்ல, செலவு செய்யறதுங்கிறத விட சேமிக்கிறதுங்கிறவங்க தான் பாதுகாக்கிறவங்க. இப்போ கணவனுடைய சொத்தை ரொம்ப சேமிப்பாங்க. வர ஆஹூ அல்லா ஜௌஜின் ஃபி தாத்தி எதி. கணவனுடைய கையில இருக்கக்கூடிய காசு, பிராக்கெட்ல காசுன்னு தான் வைக்கணும். செல்வத்தை என்ன செய்வாங்க, அதிகம் பாதுகாப்பாங்க. ஊதாரித்தனமா என்ன செய்ய மாட்டாங்க, செலவு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வந்து சில கணவன்மார்கள் வந்து அனுப்பி வைக்கக்கூடிய காசை வச்சு சேமிச்சு சேமிச்சு கணவனுக்கே தெரியாம சில பெண்கள் என்ன செய்யறாங்க, சொத்து வாங்குறதுக்கு பிற்கால கஷ்டமான நேரத்துல கணவனுக்கு அனுப்பிய காசை நீ அனுப்பி வச்சு நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னா கணவனே ஆச்சரியப்படுற, நீ எவ்வளவு சிறந்த மனைவியான இருந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு. அதனால தான் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில கஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 2 பண்புகள், நல்ல ரெண்டு ரெண்டு சிறப்பு அம்சங்கள். இந்த 2 சிறப்பு அம்சங்கள் வந்து ஒரு குழந்தையை பெறுகிறது, அந்த குழந்தை மீது பாசமா இருக்கிறது, அந்த குழந்தை மீது நல்ல ஒழுக்கத்தை போதிக்கிறது, அது மாதிரி கணவன் மீது நல்ல உங்களுடைய சேமிப்பா இருக்கிறது. இந்த அம்சம் உள்ளவங்களுக்கு தான் சிறந்த பெண்கள் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில அல்லாமா கஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இது வந்து இது இஸ்லாமிய செய்திய குறைஷி பெண்களுக்கு உண்டான செய்தியா சொன்னாலும், இதே ஒரு ஆங்கிலேயன்ட்ட போய் நம்ம அந்த ஹதீஸ அந்த கருத்தை சொன்னா கூட அவனும் தன்னுடைய பிள்ளை மீது பாசமா இருக்கிற மனைவியைத்தான் சிறந்த மனைவிம்பான். தன்னுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய மனைவியைத்தான் சிறந்த மனைவிம்பான். இதே மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி சாரா இனம் சாராத எந்த கணவன்ட்டையும் அந்த பிள்ளை மீதையும் அவங்க பாதுகாப்பா இருக்கக்கூடிய பாசமா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சிறந்த மனைவின்னு சொல்லி, நீ எனக்கு ஒரு சிறந்த மனைவிம்பான். ஆக இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களுக்கும் ரசூல்லா ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த குறைஷி பெண்கள்கிட்ட இந்த பண்பு யார்கிட்டலாம் இருக்குதோ அத்தனை பெண்களுக்கும் விருது கொடுக்கலாம், சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்கல்ல, உங்கள சிறந்தவங்க யாருன்னா மனைவிட்ட சிறந்தவங்க. அது எந்த மொழிக்காரனும் அப்படித்தான்.
வந்து எந்த இனத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரிதான். நீங்க மனைவி உங்களை நல்லவங்களாம் நடத்தணும். அப்போ நீங்க உங்க மனைவிட்ட நல்லா நடத்தவங்க பேர் வாங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்ன மாதிரி, இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ் அல்ல இது. உலகத்தில் இருக்கக்கூடிய புள்ள பெத்த ஒவ்வொரு தாய்க்கு, கல்யாணம் முடிச்ச ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஆழமான தத்துவம். ஆக அதுல வந்து இன்னைக்கு யாரு வந்து பிள்ளைகள் மீது பாசம் காட்டலையோ, அந்த பிள்ளைங்க தான் அந்த பெற்றோர் மீது இன்னைக்கு பிள்ளைகள் மீது பாசம் காட்டல. இவங்க சொல்லிடுறாங்க, இவன் நம்ம கல்யாணம் முடிச்ச உடனே நம்மளை மறந்துட்டான் அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளைகளை தீங்க அவங்க என்ன செய்யல, பாசத்தோடு கொஞ்சி இவங்க வளர்த்திருந்தா அந்த பிள்ளைங்க வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, அந்த பெற்றோர்களை பாசமா நடத்தியிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர்கள் கணக்கெடுப்பு செய்யப்பட்ட பொழுது சில பேர் வந்து இவங்க ஏன் வந்து இவ்வளவு குற்றம் செய்யறாங்கன்னா, பிள்ளைங்க வந்து பாசம் இல்லை, பெற்றோர்கள் பாசத்தை காட்டி வளர்க்கல அப்படிங்கிறாங்க. இது ஒரு 1000 தத்துவங்களை ரசூல்லா அந்த ஹதீஸ்ல இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குடும்ப விவாகரத்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, என் மனைவி என்னை ஊதாரித்தனமா நான் சம்பாத்தியத்தெல்லாம் வீணடிச்சிட்டா, எங்கேயோ குடும்பத்துக்கு கொடுத்துட்டா அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்றதுனாலதான் அந்த குடும்பமே இல்லறமே சிதைஞ்சு போனது காரணம் அந்த புருஷனுடைய செத்தை அவங்க வந்து பாதுகாக்கறனால. அந்த 1000 காலத்து பயிராக இந்த கல்யாணம் தொடர வேண்டுமானால், பெற்றோர்கள் நமக்கு துவா செய்கிற பிள்ளைகள் நமக்கு துவா செய்கிற பிள்ளைகளாக, நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நம்ம பாசத்தை காட்டணும். அப்படி காட்டக்கூடிய பெண்கள் தான் சிறந்த பெண்கள் தான் குறைஷி பெண்கள்ங்கிற கருத்தை ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாபு இத்திஹாது சராரி ஒமன் ஆத்தக ஜாரியத்தன் சும்மத்த சவஜஹா. அடிமை பெண்களை நாம் வைத்துக் கொள்வது, இத்திஹாதன் ஆக்கிக் கொள்ளுதல், ஒமன் ஆத்தக ஜாரியத்தன் அடிமை பெண்ணை விடுதலை செய்வது, பின்பு தசவஜஹா அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. இது வந்து இன்னைக்கு இந்த ஹதீஸினுடைய அமல் இன்னைக்கு உலகத்தில் இல்லாட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடிமைகள் இருந்ததுனால இன்னைக்கு அந்த அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அபூபுர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாப்பா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது 3 பேருக்கு 2 கூலி கிடைக்குங்கிறாங்க. ஒன்னாவது, ஒருவருக்கு ஒரு அடிமை பெண் இருந்தது. அந்த அடிமை பெண்ணை தம் புள்ள மாதிரி அந்த பிள்ளைய என்ன செய்தார், அறிவு கற்றுக் கொடுத்தார். தம் பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பார், அதை மாதிரி ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து, அந்த ஒழுக்கத்தை நல்ல முறையில் அறிவுரைகள் சொல்லி அந்த பெண்ணை விடுதலையும் செய்து, அந்த பெண்ணை மகரு கொடுத்து திருமணம் முடித்து கொண்டால் அந்த எஜமானனுக்கு 2 கூலி கிடைக்குங்கிறதை சொன்னாங்க. அதே மாதிரி யூத கிறிஸ்துவர்கள் வேதக்காரர்களில் யாராவது ஒருவர், அவர் யூதரோ கிறிஸ்தவரோ, தன்னுடைய நபியை கொண்டு ஈமான் கொண்டு பின்னால ரசூல்லாவையும் கொண்டு ஈமான் கொண்டால் அவருக்கு 2 கூலி கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனுடைய வேலைகள் கடமைகள் அவருடைய அனைத்தையும் விசுவாசமா அவர் செய்தவர், அல்லாஹ்வுடைய கடமையிலும் எந்த குறையும் இல்லாமல் அது அவருடைய அல்லாஹ்வுடைய செய்ய வேண்டிய தொழுகைகள் நோன்புகள் எல்லாம் கரெக்டா, அந்த கடமைகளும் கரெக்டா செய்தால் அவருக்கும் 2 கூலி கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஹதஸனா மூஸா இப்னு இஸ்மாயில், புகாரி இமாம் மூஸா இப்னு இஸ்மாயில் இந்த உஸ்தாதிட்ட இந்த ஹதீஸை கேட்டு அவங்க அவங்க அப்துல் வாஹித் இந்த உஸ்தாதிட்ட இந்த ஹதீஸை கேட்டாங்க. ஹதஸனா சாலிஹ் இப்னு சாலிஹுல் ஹம்தானி. அப்துல் வாஹித் என்கிற ஒரு அறிஞர் சாலிஹ் இப்னு சாலிஹுல் ஹம்தானி என்பவங்கள்ட்ட அந்த ஹதீஸை கேட்ட சாலிஹ் இப்னு சாலிஹுல் ஹம்தானி அவங்க வந்து ஹதஸனா ஷாபி, அவங்கள்ட்ட வந்து ஷாபி இமாம்கிட்ட அந்த ஹதீஸை கேட்டாங்க. ஷாபிங்கிறவங்க சஹாபாக்கள் காலத்தில் 500 சஹாபாக்களை பார்த்த பெரிய பாக்கியமானவங்க. ஷாபி இமாம் இந்த ஹதீஸை வந்து சொல்றாங்க, ஹத்தஸனி அபி புர்தா, எனக்கு வந்து அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை எனக்கு அறிவிச்சாங்க. அபீஹி, அவங்களுடைய தந்தையிட்ட இருந்து அறிவிச்சாங்க. அவங்க தந்தை தான் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு, இது ஒரு பிரபலமானது. அபூ புர்தா அப்படிங்கிறது வந்து அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஹதீஸ் வட்டத்துல பிரபலமா இருக்கிறதுனால அவங்க வாப்பா தொட்டு அறிவிச்சாங்க. ஏன்னா அபூ புர்தா அவங்க வாப்பா அபூ மூஸல் அஷ்அரி அன்ஹுங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஹதீஸை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, என்ன ஐயுமா ரஜுலின், எந்த ஒரு மனிதர், கானத் இந்தஹு அவரிடத்திலே ஆயிருந்தது, வலீதத்துன்னு ஒரு அடிமை பெண். அரபியில வந்து வலீதத்துன்னு சொல்லுவாங்க, அடிமை பெண் சொல்லுவாங்க. மம்லூக்கத்துன்னு சொன்னாலும் அடிமை பெண்ணு தான்.
அமத்துன்னு சொன்னாலும் அடிமை பெண்ணு தான். பல வார்த்தைகள் இருக்கு அதுல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடிமை பெண் இருந்தது. அல்லமஹா, அந்த அடிமை பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தார். அஹ்ஸன தஅலீமஹா, அந்த அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுத்தார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கல்வி மட்டும் அவர் கொடுக்கல. அத்தபஹா, அவருக்கு நல்ல அறிவுரைகளை சொன்னார். அஹ்ஸன தஅதீபஹா, அந்த அறிவுரையிலையும் அவர் வந்து 100% அறிவுரை சொல்றதுல வந்து சில பேர் பாருங்க, அவங்க புள்ளைகள கூப்பிட்டு அடிக்கடி உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க பெருசாக்கி அந்த புள்ளைய நல்லா இருக்கணும். இப்படியே விட்டுட்டா நாளைக்கு ரொம்ப தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி கண்டிச்சு, கண்டிச்சு அவங்கள என்ன செய்வாங்க, நல்ல அவங்க அவங்க உயர்ந்த பிறகு சொல்லுவாங்க, வாப்பா அம்மாட்ட நாங்க அடி வாங்கியிருக்கோம் சின்ன வயசுல. அவங்க அவங்க ஆளாக்க போய் தான் இன்னைக்கு நல்லா இருக்கோம்பாங்க. அதே மாரி அந்த அடிமைகள நல்லா பக்குவப்படுத்தி, ஒழுக்கத்த சொல்லிக் குடுத்து, நல்ல அறிவுரைகளை சொல்லிக் குடுத்திருப்பார். அடுத்து சும்மா அயத்தகஹா, அந்த பெண்ணை அவர் விடுதலை செய்தார். ஜவ்வஜஹா, அந்த பெண்ண அவரே என்ன செய்தாரு? கல்யாணம் முடிச்சாரு. அப்படின்னா, பொலகு அஜ்ரானி, அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். இதுல கொடைக்கு மேல் கொடை. இவர் வந்து ஒரு அடிமை பெண்ண காசு குடுத்து வாங்குனாலே ஒரு பெரிய தொகை அதுல செலவாகும். அவர் கற்றுக் குடுக்குறாரு அப்படிங்கிறது அது ஒரு உபகாரம். அடுத்து இவரு ஒழுக்கத்த கற்றுக் குடுக்குறாருங்கிறது அது இன்னொரு உபகாரம். அடுத்து விடுதலை செய்றாருன்னு சொன்னா, அது உபகாரத்துக்கு மேல் பெரிய உபகாரம். ஏன்னா, அல்லாஹ் பாதையில ஒரு ஆள விடுதலை செய்றதுங்கிறது வந்து, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஒரு ஆள இறந்து புதைக்கப்பட வேண்டிய ஒரு ஆள வந்து நம்ம எப்படி அவர் கபர தொறந்து ஒரு ஆள உயிரோடு மண்ணுல போட்டு புதைக்கிறான். அவர் மண்ண தோண்டி அந்த புள்ளைய காப்பாத்துற மாரி ஒரு ஆள விடுதலை பண்றது. விடுதலை பண்றது வந்து அமல்ல உயர்ந்தது. அதையும் அவரு செய்றாரு. அப்புறம் அவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது வந்து, அவரு மகர் குடுத்தா தான் கல்யாணம் முடிக்க முடியும். இப்ப அரபிகள் வந்து மகர் தொகைய பெரிய தொகைய கேட்பாங்க. அவரு வாங்கிய அந்த அடிமைய அவரே விடுதலை செய்து, அவரே அந்த பெண்ணுக்கு தொகையும் குடுத்து கல்யாணம் முடிக்கிறார்ன்னா, கொடைக்கு மேல் கொடை, கொடைக்கு மேல கொடை. உபகாரத்தில உச்சகட்டமான உபகாரம் அவர் செய்றார். இப்ப அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவர் விசாலமா நடந்துக்கிறாரோ, அது மாரி அல்லாஹ் தஆலா கூலியிலும் விசாலமாக அல்லாஹ் நடத்துறான். அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 2 மடங்கு கூலி குடுக்குறான்னு. இன்னொன்னு, அய்யுமா ரஜுலின், எந்த ஒரு மனிதர் மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களில் இருந்தும், வேதக்காரர்கள்ன்னு சொன்னா கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கணும், யூதர்களையும் ஆமன பி நபியிஹி, ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல வந்து என்னை கொண்டுன்னு சொல்லாம, பொதுவாக படர்க்கையா சொல்றாங்க. யார் தன் நபியை கொண்டு ஈமான் கொண்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமன பி, இதுதான் ஹதீஸினுடைய சரியான வாசகம். யானிங்கிற வாசகம் வந்து இந்த பிரிண்ட்ல வந்து தவறா விழுந்திருக்கு. அது யாரும் அத கணக்குல எடுக்க வேண்டாம். என்னை கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ, ஏன்னா ரசூலுல்லாஹ் வாயால தன் நபியை கொண்டு ஈமான் கொண்டார்ன்னு சொல்லி இந்த வாசகத்த ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா என்ன வந்துரும்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு நபி யாரோ இருக்கிறாங்க போல தெரியுது. அப்போ அவங்க நபி இல்லைங்கிற சந்தேகம் வந்துருங்கிறதுனால, அந்த அந்த இந்த விஷயத்த அங்கனயே விளக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நபியை கொண்டு யார் அந்த வேதக்காரர் ஈமான் கொண்டாரோ, அதாவது என்னைய கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ, அந்த வேதக்காரருக்கு ஃபலஹு அஜ்ரானி, அவர் 2 மடங்கு 2 கூலி கிடைக்கும். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தாங்கன்னா, ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கலுக்கு, கிறிஸ்துவ மன்னருக்கு லெட்டர் எழுதும்போது, அந்த லெட்டர்ல இந்த வாசகத்த எழுதியிருந்தாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வரணும். நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா, உங்க நாட்டுல உங்கள பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த அத்தனை பேருடைய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும்னாங்க. இதுல இன்னொரு கருத்து இந்த ஹதீஸ்ல இருக்கு. அதாவது, அ நீங்க இஸ்லாத்துக்கு வரலன்னா, உங்கள பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வரலையோ, அந்த பாவமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் கண்டனம் பண்றாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்ன ஹதீஸ் இங்கேயே நம்ம கவனிக்கணும். ஃபலஹு அஜ்ரானி, 2 கூலியும் கிடைக்கும் ஈமான் கொள்ளலனா. ஈமான் கொள்ளலனா, அவருக்கு பாவத்திலயும் டபுள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் ரோம் நாட்டு மன்னருக்கு என்ன செய்றாங்க? எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2 கூலி கிடைக்க வேண்டிய 3வது நபர் யாருன்னா, அய்யுமா மம்லூக்கின், எந்த ஒரு அடிமை. மம்லூக்குங்கிற வார்த்தை வந்து அடிமைக்கு சொல்லுவோம். அது மாரி மௌலாவும் சொல்லுவாங்க. அப்துன்னு சொல்லுவாங்க. இது மாரி பல வார்த்தை இருக்கு. எந்த ஒரு அடிமை ஹக்க மவாலிஹி, தன்னுடைய எஜமானனுடைய கடமைகளை, ஹக்க மவாலிஹின்னா அவர் எஜமானனுடைய கடமைகளையும் கவனிச்சுட்டு, ஹக்க ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய கடமையும் எந்த ஒரு அடியான், அப்ப அவருக்கு 2 மடங்கு வேலை, டபுள் வேலை. அதையெல்லாம் அவர் செய்வாரானால் ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். கால ஷாபி, இமாம் ஷாபி இமாம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ வந்து, ஏன்னா
இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் மேலே வந்தாங்கல்ல, சாலிஹிபுனு சாலிஹுல் ஹம்தானி, ஷாபி இமாம்கிட்ட இருந்து கேட்டாங்களே, அந்த அவங்க மாணவர் சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் ஷாபி இமாம் இந்த ஹதீஸை சொல்லும்போது ஒரு விஷயத்த ரொம்ப எஸ்டா சொன்னாங்க. குதுஹா, நான் மேலே சொன்ன ரசூல்லாவுடைய அந்த முக்கியமான 3 விஷயங்களை நீ என்ன செய்துக்கோ, 2 கூலி கிடைக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை நீ பற்றி பிடித்துக்கொள். விகைரி செய்யின், இதற்காக எந்த உபகாரமும் நான் நீ செய்ய தேவையில்லை, இந்த கூலியும் தர தேவையில்லை, எந்த பிரதி உபகாரமும் எதுவும் இல்லாமல் இந்த விஷயங்களை நீ என்ன செய்து படித்து செல். ஏன் அப்படி சொல்றேன்னா, கது கானர் ரஜுலு, ஒரு மனிதர் ஆயிருந்தார், நிச்சயமாக ஒரு மனிதர் ஆயிருந்தார், எர்ஹலு, பயணம் செய்பவராக ஆயிருந்தார், ஃபீமா, ஒரு விஷயத்திலே, தூனஹா, மேலே சொன்ன விஷயத்தை விட ஒரு சின்ன விஷயத்துக்காக, அதை விட சின்ன விஷயத்துக்காகலாம் இல் மதீனா, மதீனாவை தேடி அந்த விஷயத்தை படிப்பதற்காக பயணம் செய்யக்கூடியவராக ஆயிருந்தார். ஏன்னா ரசூல்லாவுடைய சஹாபாக்களுடைய அந்த கல்வி பயணத்தை பத்தி பாடத்துல வரும் பொழுது அந்த ஒரே ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டோம்னா, அந்த ஹதீஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா, அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் போய் அங்கே அதுக்காக போய் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ, ஆனால் அதுக்கு உடல் உழைப்பு இருக்குது, 4 சாப்பாடு அந்த செலவு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹதீஸுக்காகவே அவ்வளோ வேகமாக போவாங்க. அப்போ நான் வந்து இஹ்லாஸா, நான் அந்த எதை 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 எதிர்பார்க்காம அந்த ஹதீஸை நான் சொல்கிறேன்பா. அடுத்த ஹதீஸு, கால அபுபக்கர் அலி அல்லாஹு அன் அபி ஹசீன், அன் அபி ஹசீன அலி அல்லாஹு தாலானு அன் அபி புர்தா அன் அபிஹி, அவன் அபி புர்தா அன் அபி அபி முசல் அஷரி அலி அல்லான் அவர்களை தொட்டும் இதே ஹதீஸ் வேற ஒரு சன்னதில் என்னுடைய மாணவர் அபு முசல் அஷரி அலி அல்லானு அவருடைய மகனார் அபு புர்தார் அலி அல்லானு அவங்க மூலமாக அபு ஹசீன் அவங்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு செய்தியில வந்து ஒரு வாசகம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அத அவங்க வந்து மேல உள்ள ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னா, ஒரு அடிமைக்கு ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து, அவர்களை விடுதலை செய்து அவங்களை திருமணம் செய்ததாகத்தானே இருக்கு. இதே இந்த அபு முசல் அஷீரல்லானுடைய ரிவாயத்துல வேற ஒரு 3வது தபவு தாபியின் 3வது தலைமுறையில உள்ள அந்த இதுல வந்து ஆலிம்கள் சனது வேற சனது மாறுது. அதுல எப்படி இருக்குன்னா, ரசூல்லா வந்து மகரையும் அவரே கொடுத்து, இதே அபு முசல் அஷரி இதே அபு முசல் அஷரி அல்லானுடைய ரிவாயத் தான். அதுல வந்து இந்த வார்த்தை எஸ்டா இருக்கு, மகரும் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு. ஆக முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான பெண்ணாகவே ஆக்கிட்டாங்க. இப்ப அது எவ்வளவு பெரிய, அது வந்து அவருடைய கொடைக்கு நிகரில்லாத கொடை. சும்மா விடுதலை பண்ண உடனே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த ஒரு சுதந்திரமான பெண்ணை ஒரு பொண்ணு பார்க்குறாருந்தா எவ்வளோ அரபிகள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய தொகையெல்லாம் கேட்பாங்க. கின்தார்னு எழுதுறான், பெரிய கோயிலே கேட்பாங்களாம். அப்ப அந்த பெண்ணை ஒரு 100% சுதந்திர பெண்ணாகவே இவர் ஆக்குறாருன்னா, அது அவருடைய கொடைக்கு நிகரே கிடையாது அப்படிங்கிறத ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லயும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அடுத்து சயீத் இப்னு தலீத், ஹத்தஸனா சயீத் இப்னு தலீத் கால அக்பர்னா இப்னு வஹப். இந்த இப்னு வஹப்ங்கிறது வந்து மிஸ்ர் நாட்டை சார்ந்தவங்க. அப்துல்லா இப்னு வஹப்னு அவங்க பேர். என்ன, புகாரி இமாம் சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் சயீத் இப்னு தலீத் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க உஸ்தாது அப்துல்லா இப்னு வஹப் சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க உஸ்தாது அக்பர்னி ஜரீர். அப்துல்லா இப்னு வஹப் சொல்றாங்க, எனக்கு ஜரீருடைய உஸ்தாத் ஜரீர் சொன்னாங்க. ஜரீர்ங்கிறவங்க அவன் அபி ஹாசிமின், அவங்க உஸ்தாத் அபி ஹாசிமை தொட்டு அறிவிக்கிறாங்க. அவங்க அபு ஐயூப் சக்தியானி, ஐயூப் அன் முஹம்மத், ஏன்னா அன் ஐயூப அன் முஹம்மதின் அன் அபி ஹுரைரார் அலி அல்லானு, அபு ஹுரைரார் அலி அல்லானு தொட்டும் முகமது இப்னு சீரீன், இப்னு சீன் ரஹமத்துல்லா அலைஹி தான் இந்த இடத்துல, ஏன்னா முகமதுங்கிற பேர்ல முகமது இப்னு முன்கதீர் இருக்கிறாங்க. நம்ம ஷரகள் எழுதுறாங்க விரிவுரையில, இந்த முகமது யாரு, முகமது இப்னு சீரின் தான். இப்னு சீரின் ரஹமத்துல்லா அலி மாலிக் இமாமுடைய உஸ்தாத், அவங்க அனசர் அலி அல்லானுடைய மாணவர் முகமது இப்னு சீரின். இவங்க அனசர் அலி அல்லானு மாணவரும் கூட. ஆக முகமது பின் சீரின் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. முகமது பின் சீரின் அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க ஐயூபு சக்தியானி அலி அல்லாஹ். ஆக இந்த ஹதீஸ்ல அபூஹுரைரான்னு சொல்றாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம் லம் எக்கிதிப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொய் சொல்லவில்லை, இல்லா சலாத்த கதிபாத்தின், 3 பொய்களை தவிர என்ன செய்யவில்லை, பொய் சொல்லவில்லை. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஹதீஸ நாம தெரியறதுக்கு முந்தி ஒரு 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 கருத்துரையை தெரிஞ்சுக்கிறது நல்லது.
அதாவது நபிமார்கள்ங்கிறவங்க வந்து ஒரு பொய்யே சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது 3 பொய்யே தவிர சொல்லலைன்னா அப்போ வந்து அது என்னது? அப்போ ஒரு பொய் சொல்றதுல வந்து கூட, குறைய இப்போ கம்மியா பொய் சொல்றதும், பொய் சொல்றதுங்கிறது 2மே ஒண்ணு தான். அப்போ 3 பொய்யை தவிர பொய் சொல்வது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதனால? நபிமார்களுக்கு உடைய இது விஷயத்துல நம்முடைய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை என்ன? அப்படிங்கிறத பற்றி இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில பலத்த ஒரு விவாதம் நடக்கும். அதுல விவாதத்துல சொல்லுவாங்க, நபிமார்கள் வந்து பொய்யை விட்டு பொதுவாகவே பாவத்தை விட்டும், சிறு பாவம், பெரு பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க. பொய்யை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க. நபிமார்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய குணாதிசயம் உண்மை அப்படிம்பான். ஏன்னா, அது மாரி நபிமார்களுக்கு இருக்கக்கூடாத விஷயம் பொய் அப்படின்னு எழுதியிருப்பான். பல விஷயங்கள்ல அது ஒண்ணு. அப்ப அங்க சொல்லப்பட்டதை இது என்ன கருத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அதுல வந்து இமாம்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது அல்லாஹு தாலா எத்தி வைக்கிற விஷயங்கள, வானத்திலிருந்து வரக்கூடிய வஹி, இறை செய்திகள மக்களுக்கு தெரியப்படுத்துற விஷயத்துல நபிமார்களுக்கு பொய்யுங்கிறது நிச்சயமா இருக்கவே இருக்காது. அது பொய்ய விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க தான். அதுல யாருக்குமே எந்த 2 கருத்து கிடையாது. ஆனா, இந்த உலக சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல, நம்ம சில விஷயங்கள் நான் சாப்பிட்டேன். இந்த மாரி சில விஷயங்கள் சொல்றோம்ல. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பொய்கள் ஏற்படலாமா? அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, அதுல 2 கருத்துக்கள் சொல்லப்படுது. சில பேர் சொல்றாங்க, அதுல ஏற்படுறது பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறாங்க. ஆனா, காதி இயால் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, மிகச் சரியான கருத்து நான் சொல்லுகிறேன். நபிமார்கள் உலக சம்பந்தமான விஷயத்திலும் சரி, வானத்தில் இருந்த வஹி சம்பந்தமான விஷயத்திலும் சரி, அவங்கள்ட்ட இருந்து பொய்யே வராது. பொய்யை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க. அது சின்ன பொய்யோ, பெரிய பொய்யோ, ஒரு பொய்யோ, 3 பொய்யோ, எந்த பொய்யுமே அவங்கள்ட்ட இருந்து வராது. அப்படின்னு சொல்லி. அப்ப எதுக்கு இங்க பொய்ன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஏன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்ங்கிறது அவங்களுடைய சிறு நபித்துவத்துக்கு முன்னாலே இருக்காதுங்கிறது தான் எல்லாருடைய கொள்கை. அப்படி இருந்தும் இந்த ஹதீஸ எ எதுக்கு புகாரி இமாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு 3 தடவ அவங்க வந்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், அது வெளிப்படைக்கு மாத்தமாக ஒரு நிர்பந்தத்துக்காக, இஸ்லாத்துக்காக சொல்லப்பட்டது. அந்த விஷயத்த வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டி, இது வந்து உண்மையிலே பொய் அல்ல. அப்படிங்கிற விளக்கத்தான் இது வந்து சொல்லப்படுது. இந்த ஹதீஸ புகாரி இமாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹத்தஸனா சயீத் இப்னு தலீதின் கால அக்பர்னா இப்னு வஹபின் கால அக்பரனி ஜரீரு அன் ஹாசிமின் அன் அய்யூப அன் முஹம்மதின் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சயீத் இப்னு தலீத் என்ற உஸ்தாத் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கிட்ட இருந்து அவர்கள் இப்னு வஹப் அவரிடத்திலே இருந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய உஸ்தாத் ஜரீர் அவரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். ஜரீர் அவர்கள் ஹாசிம் என்ற உஸ்தாத் இடத்தில இருந்து, ஹாசிம் என்பவர்கள் அய்யூப் என்ற உஸ்தாத் இடத்திலிருந்தும், அய்யூப் சக்தியானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன் முஹம்மதின் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி இருந்து கேட்டிருக்கிறாங்க. முஹம்மது சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் என்று கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதே ஹதீஸ அறிவிப்பாளர்கள் வேற ஒரு தொடர்ல சொல்றாங்க. புகாரி இமாம் ஹத்தஸனா சுலைமான், எங்களுக்கு சுலைமான் என்கிற ஒரு ஆசிரியர் சொன்னார். ஹம்மாத் இப்னு ஸெய்தின், சுலைமான் அவர்களுக்கு ஹம்மாத் இப்னு ஸெய்துங்கிற ஆசிரியர் சொன்னார். ஹம்மாத் என்ற உஸ்தாதுக்கு அய்யூப் சக்தியானி என்ற உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் முஹம்மது இப்னு சீரின் அவர்கள்ட்ட இருந்த ஹதீஸ கேட்டு, முஹம்மது இப்னு சீரின் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு இத அறிவிக்கிறாங்க. ஆக ஒரே ஹதீஸ் தான் 2 வழித்தோன்றல்ல வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யக்திப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லவில்லை. இல்லா ஸலாஸ கதிபாத்தின், 3 பொய்களை தவிர. அதாவது 3 வெளிப்படையான விஷயத்திற்கு முரணாக இருந்ததே தவிர, அது உண்மையான பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வெளிப்படைக்கு மாற்றமாக பேசக்கூடிய பேச்சுன்னு சொன்னா ஒரு ஒழுக்கமா இருக்கும். ஆக மொழிபெயர்ப்பின் அடிப்படையில சொல்லணும்னா 3 பொய்களை தவிர அவர்கள் எந்த பொய்யும் சொன்னது கிடையாது. ஒன்று பைனமா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மர்ர பி ஜப்பாரின், ஒரு சர்வாதிகாரி மன்னன் நம்ரூத் என்ற அரசனை கடந்து சென்றார்கள். ஒமஅஹு சாரத்து, அவர்களோடு சாராமா இருந்தார்கள் என்று பதக்கரல் ஹதீஸ, அந்த ஹதீஸினுடைய தொடரை அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல வந்து அபூ ஹுரைரா சொல்றாங்க,
ஃபஅத்தாஹா, அந்த மன்னன் அவர்களுக்கு கொடுத்தான், சாரா அம்மாவுக்கு கொடுத்தான். இறுதியிலே ஹாஜர, ஹாஜர் என்ற ஒரு அடிமை பெண்ணை கொடுத்தான் என்று அந்த ஹாஜர் அம்மாவுக்கு அந்த அரசன் கொடுத்தான். அப்பொழுது காலத்து சாரா அம்மா சொன்னாங்க, கஃபல்லாஹு எதல் காஃபிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வந்த பிறகு சொன்னாங்க, அல்லாஹு தாலா ஒரு காஃபிருடைய கையை தடுத்து விட்டான் என் மேல கை வைப்பதிலிருந்து. வா அஹ்தமனி, எனக்கு அல்லாஹு தாலா எனக்கு அவனை ஒரு பணிவிடைக்கு ஆள் அனுப்பினான். ஹாஜர, ஆஜர, ஆஜர் என்ற ஒரு ஒரு பெண்ணை எனக்கு பணிவிடைக்காக ஏற்படுத்தினான் என்று சாரா அம்மா என்ன செய்தாங்க சொன்னாங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு அபூ ஹுரைரான்னு சொல்றாங்க. கால அபூ ஹுரைரான்னு சொல்றாங்க, ஃபத்தில்க உம்முக்கும், இந்த ஆஜரா அம்மா தான் உங்களுடைய தாயாக இருக்கும். யா பனி மாய் சமாய், வானத்தினுடைய தண்ணீரின் பிள்ளைகளே, இவங்க இந்த ஆஜரா அம்மா தான் உங்களுடைய தாயாரா அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூல்லா இப்படி சொல்றாங்கன்னா, இதுக்கு 3 விளக்கங்கள் சொல்லப்படுது. ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, வானத்தில் உள்ள தண்ணி தான் வந்து தண்ணியிலேயே சிறந்தது. அதான் அருள்மலைன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இது வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அரபிகள்ங்கிறவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவங்க. அரபிகளே, நீங்க உயர்ந்த பாரம்பரியத்தை சார்ந்தவங்க, வானத்தினுடைய தண்ணியின் பிள்ளைகளே அப்படின்னா உங்க குடும்பம் சிறந்த குடும்பத்தின் பிள்ளைகளே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கருத்து என்னன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வந்து குழந்தையா இருக்கும்போது வந்து அந்த காலில் சம்சம் தண்ணியை வந்து ஊதி அதுலேருந்து தட்டி தட்டி அதுலேருந்து தான் தண்ணி வந்தது. அப்போ வந்து இது சம்சம் தண்ணிங்கிறது வானத்திலிருந்து வந்த ஒரு தண்ணி அது. அதனால அந்த சம்சம் தண்ணி அவங்க காலிலிருந்து வந்ததுனால வானத்தின் தண்ணீரின் பிள்ளைகளே என்று இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. 3வது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அரபிகளுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அரபிகள் வந்து வானத்தினுடைய தண்ணீரை வச்சு அவங்க வாழ்க்கை ஓடிச்சு. ஏன்னா பாலைவனத்துல ஆறு கிடையாது, குளம் கிடையாது. இந்த வானத்திலிருந்து தண்ணி வந்தா மட்டும்தான் அவங்க பொழப்பு இருந்தது, ஆடு மாடுகள் மேய். அதனால அரபிகளின் பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்போ அரபு நாடு முழுவதும் ஹாஜர் அம்மாவை பெத்த பிள்ளையா, அவங்க வயித்துல வந்தாங்களா? அப்படி இல்லையே. அப்படின்னா பெரும்பாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாரிசுகள். ஒரு ஒரு ஊர்ல அதிகமான பெண்கள் அழகாவும், சில பேர் கம்மியா இருந்து எல்லாருமே அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால சில பேர் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அதிகமான அரபிகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாரிசுல வந்தவங்க. அதனால எல்லாருமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாரிசு வராட்டாலும் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி 3 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸுகளை நாம் கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.